ஹாய் கைஸ், ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்ன, அதை எத்தனை வேஸில் நம்மளால் டைப் பண்ண முடியும், என்னென்ன இதுக்காண்டி நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு பவர்ஃபுல் அண்ட் ஃபிக்ஸபிள் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி நம்மளால் நிறையா இன்ட்ராக்டிவ் வெப்பேஜை நம்மளால் டெவலப் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் மெனு ஷோ ஆகிறது, அனிமேஷன்ஸ் வர்றது, ஃபார்ம் வேலிடேஷன்ஸ். இப்போ நம்ம ஒரு தப்பான ஃபீல்டை என்ட்ரு பண்ணுறோம், ஒரு தப்பான டேட்டாவை என்ட்ரு பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எரர் மெசேஜ் ஷோ பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற சின்டாக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளால் டைப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இப்போ நம்மளால் கிளைண்ட் சைடும் ஒர்க் பண்ணிக்க முடியும், சர்வர் சைடும் ஒர்க் பண்ணிக்க முடியும். கிளைண்ட் சைடு அப்படின்னா என்ன, சர்வர் சைடுனா என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கிளைண்ட் சைடு அப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுலேயும் நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட சின்டாக்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி பேக் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுக்குள்ளேயும் உங்களால் ஜாவா ஸ்கிரிப்டோட சின்டாக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதுதான் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க திங்ஸாக இருக்குது. ஓகேவா? ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறதே வந்து ஒரு ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் எதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. வாட் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட்? ஜாவா ஸ்கிரிப்ட் இஸ் ஏ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆஃப் வெப். நீங்கள் ஒரு வெப் பேஜ் டெவலப் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, அதை ஒரு டைனமிக் பேஜாக மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது படித்து தான் ஆகணும். இது எதுக்காக ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கணும், இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிம்பிளாக நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு பட்டன் வச்சுருக்கோம், அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது அந்த பேக்ரவுண்ட் கலர் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு பட்டன் இருக்குது, அந்த பட்டனை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர் யூ ஷுவர் டெலீட் த ஃபைல் அப்படின்னு நமக்கு ஒரு பாப்அப் பாக்ஸ் வருது அப்படின்னா அது ஜாவா ஸ்கிரிப்டை வச்சு தான் நம்மளால் பண்ண முடியும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது ஒரு டைனமிக் வெப் பேஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்டோட மீனிங் என்னன்னு. நான் ஒன்ஸ் அகைன் திரும்பி ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ HTML அப்படின்னா அதில் என்ன இருக்கும் அப்படின்னா டேக்ஸ், அட்ரிபியூட்ஸ், எலமெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். CSS அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ப்ரெசன்டேஷன் லேயர்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஆனால் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது டைனமிக் வெப் பேஜாக மாற்றுறதுக்காக யூஸ் பண்ணுறது. இதை ரியல் டைமாக நான் உங்களுக்கு சொல்கிறது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு வீடு கட்ட போகிறேன் அப்படின்னா அந்த வீட்டுக்கு தேவையான செங்கல், சிமெண்ட்டு, மண், தண்ணி இது எல்லாமே என்னோட HTML-ஆக இருக்கும். இப்போ CSS அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த வீட்டுக்கு நான் பண்ண போகிற ஒயிட் வாஷ் அண்ட் கலரிங் சிஸ்டம். இப்போ அந்த வீடு கம்ப்ளீட் ஆயிடுச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. வீடு கட்டிட்டோம், கலர் பண்ணிட்டோம். ஆனால் அந்த வீடு எப்போ ஃபில்ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வீட்டில் வந்து எலக்ட்ரிசிட்டி சப்ளை இருந்தாலோ இல்லைனா வாட்டர் சப்ளை இருந்தாலோ EB பில் இந்த மாதிரி EB கனெக்ஷன்ஸ் இருந்தாலோ இது எல்லாமே இருந்தால் தான் அது ஒரு கம்ப்ளீட்டான வீடு அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தான் ஒரு வெப்பேஜை டைனமிக்காக நம்ம மாற்றுறதுக்கு எது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிறது தான் யூஸ் ஆகுது. ஜாவா ஸ்கிரிப்டை நம்ம எத்தனை வேஸில் டைப் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வேஸில் டைப் பண்ண முடியும். அதை எப்படி டைப் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேராக நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோடை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்மளோட விஷுவல் ஸ்டுடியோ கோடில் தான் நம்ம எல்லா கோடையுமே டைப் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போவும் அதே இதை தான் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன், ஒரு ஃபோல்டரே டெஸ்க்டாப்பில் க்ரியேட் பண்ணிக்கிறேன். என்னென்னு க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ரீதர், இந்த இடத்துல வந்து ஸ்ரீதர் ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல இந்த ஃபோல்டரை நான் செலக்ட் பண்ணி இப்படி நான் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி நமக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்டை எத்தனை வேஸில் டைப் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளோட வெப் ப்ரௌசரில் எப்படி டைப் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிறது தான். வெப் ப்ரௌசரில் நம்ம எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இப்போ demo.html அப்படின்னு நான் சேவ் பண்ணிக்கிறேன். இதில் எப்படி நம்ம டைப் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். எப்போதும் போல் HTML டேக். HTML வந்து 2 டேமாக பிரியும். ஒன்று ஹெட் செக்ஷன், another ஒன் இஸ் பாடி செக்ஷன். ஹெட் செக்ஷனுக்குள்ளே நம்ம ஸ்கிரிப்ட்டுங்கிற டேக் யூஸ் பண்ணிக்கலாம், டைட்டில் டேக் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணேன்னா டைட்டில் டேக்கை யூஸ் பண்ணி ஜாவா ஸ்கிரிப்டுக்கான day 1க்கான செஷன் அப்படிங்கிற மாதிரி நான் இதில் மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நான் ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற டேகை நான் இப்போ மென்ஷன் பண்ணி இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா டாக்குமெண்ட், இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், ஃபஸ்ட் நான் console.log off அப்படிங்கிற ஒரு கண்டென்ட்டை கொடுத்து நான் என்ன பண்ணேன்னா ஹாய் வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம் அப்படிங்கிற லைனை வந்து நான் டைப் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நான் வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம் அப்படிங்கிற லைனை நான் டைப் பண்ணிட்டேன்.
இப்போ இதே இடத்துல நான் அடுத்து என்ன டைப் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இந்த ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டு ப்ரௌசரில் போய் ரன் பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து என்ன பண்ணேன்னா இதை காப்பி பாத் பண்ணி என்னோட ப்ரௌசரில் போய் நான் ரன் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ இந்த இடத்துல போய் பாருங்கள், நான் ப்ரௌசரில் ரன் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எந்த ஒரு அவுட்புட்டுமே இல்லை. ஆனால் அவுட்புட் நம்ம console.logன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு ப்ரௌசரில் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் ஏரியா அப்படிங்கிறத எடுத்து எனக்கு இந்த இடத்துல கன்சோல்னு இருக்கா, இதை போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கான மெசேஜ் இருக்கும். இப்போ பாருங்கள், ஹாய் வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம். இல்லை எனக்கு வந்து கன்சோல் ஏரியாவில் வேண்டாம், எனக்கு வந்து எதில் வேணும் அப்படின்னா என்னோட ப்ரௌசர்லேயே வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு தான் நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா document.write அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். ரைட் மீன்ஸ் உங்களோட கண்டென்ட்டை நீங்கள் என்ன வேணுமோ டைப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எனக்கு வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம் அப்படிங்கிற லைனை நான் டைப் பண்ணுறேன். இப்போ இதே ப்ரோக்ராமை இப்போ நீங்கள் போய் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நீங்கள் இங்கே கொடுத்துருக்க கண்டென்ட் வந்து ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய் வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்க கண்டென்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. இதை மாதிரி தான் நம்ம வந்து டைப் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு வே, இது நீங்கள் டைப் பண்ணி பார்க்கலாம். இல்லை செகண்ட் வே என்ன பண்ணலாம்னா நீங்கள் டேரெக்டாக ப்ரௌசர்லேயே போய் டைப் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ ப்ரௌசர்லேயே போய் டைப் பண்ணி பார்க்குறது எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரௌசர் விண்டோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் ஓப்பன் பண்ணி அதில் கன்சோல் ஏரியாவை கிளிக் பண்ணி இதுலேயுமே நீங்கள் டைப் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், console.log off அப்படிங்கிறத போட்டு உங்களுக்கு என்ன மெசேஜ் வேணுமோ, ஹாய் ஐ எம் ஸ்ரீதர் ராஜ், இந்த இடத்துல ஐ எம் ஸ்ரீதர் ராஜ் வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம் அப்படிங்கிற கண்டென்ட்டை நான் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கண்டென்ட்டை இங்கே டைப் பண்ணுறோம். இப்படி கொடுத்தாலும் உங்களுக்கு இங்கே அவுட்புட் ஷோ ஆகும். இந்த மாதிரியும் நம்ம ப்ரௌசர்லேயே ரன் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நீங்கள் நிறைய ஐடி கம்பெனி போகிறீங்க அப்படின்னா அங்கே கார்ப்பரேட் ட்ரைனிங் அப்படிங்கிற மாதிரி உங்களை வந்து ஃப்ரெஷரை ட்ரெயின் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோக்ராம்ஸ் இருக்கும். அங்கெல்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌசர்லேயே ரன் பண்ணி காட்டிடுவாங்க. அவங்க போய்ட்டு தனியாக ஒரு ஃபைலெல்லாம் சேவ் பண்ணி பண்ண மாட்டாங்க, ப்ரௌசர்லேயே ரன் பண்ணி காட்டிடுவாங்க. ஓகேவா, இது வந்து செகண்ட் வே. தேர்ட் வே பார்த்தீங்கன்னா நம்மளோட Node.jsல ரன் பண்ணி பார்க்குறது. Node.js அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா டேரெக்டாகவே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா demo.js அப்படின்னு சொல்லி நீங்கள் இப்படி கொடுத்துக்கலாம். இப்போது இதில் போயிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு இந்த இடத்துல console.log off நான் என்ன கொடுக்குறேன்னா ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஏரியாவில் நான் என்ன பண்ணுறேன்னா ஜாவா ஸ்கிரிப்டுக்கான செஷன் இஸ் கோயிங் அப்படிங்கிற மாதிரி நான் மெசேஜ் பண்ணிடுறேன். இப்போது இதை எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பாருங்கள், நியூ டெர்மினலை ஓப்பன் பண்ணி இதில் ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நோடு இந்த இடத்துல போயிட்டு நோடு அப்படின்னு கொடுத்து demo.js அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களோட அவுட்புட் கிடைச்சிடும். நமக்கு ஒவ்வொரு டைமும் நீங்கள் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் படித்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரியாக்ட், ஆங்குலர், வியூ இந்த மாதிரி தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. அப்போது ஒவ்வொரு டைமும் நம்ம ப்ரௌசரில் போய் ரன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதனால தான் நம்ம இந்த Node.js, Run.js இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ப்ரோக்ராமை டெர்மினல்லே ரன் பண்ணி பார்க்குறோம். டெர்மினல்லே ரன் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா உங்களால் ஈஸியாக உள்ளே போயிட முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு வெப் பேஜை ரன் பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் போயிட்டு நம்ம பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம்ஸை ஈஸியாக சின்டாக்ஸ் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் Node.js அப்படிங்கிற இந்த பேக்கேஜை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த Node.js நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களால் ரியாக்ட் அப்ளிகேஷனோ இல்லை ஆங்குலர் அப்ளிகேஷனோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வந்து யூஸ் ஆகும். அதனால தான் நான் உங்களுக்கு நோட்லையும் எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிறத காட்டியிருக்கேன். இப்போ இந்த நோடில் தான் நம்ம ரன் பண்ணி பார்க்கணும்னு இல்லை, இதை வந்து எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ போய் பாருங்கள், இதே இடத்துல இங்கே இருக்கிற டெமோ அப்படிங்கிற இந்த இடத்துல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை இங்கே ஷோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் அனதர் எத்தனை ஸ்கிரிப்ட் டேக்னாலும் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்குள்ளே வாங்கிக்கலாம். ஒரே ஸ்கிரிப்ட் டேக்கில் தான் நீங்கள் எல்லாத்தையுமே டைப் பண்ணக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்கிரிப்ட் டேக் அப்படிங்கிறத கொடுத்து சோர்ஸ் எஸ்ஆர்சி அப்படிங்கிறத கொடுத்து பாருங்கள். இப்போ demo.js அப்படின்னு கொடுத்துறேன். இப்போ இந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன்னா காப்பி பாத் பண்ணி இப்போ இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். இப்போ ஜஸ்ட் ரீஃப்ரெஷ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இடத்துல இருக்க அவுட்புட்டும் வந்திருக்கு பார்த்தீங்களா, ஃப்ரண்ட் அண்ட் வெப் டெவலப்மெண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் செஷன், ஹாய் வெல்கம் டு க்ரிடோ சிஸ்டம். நம்ம என்னென்ன கண்டென்ட் கொடுத்துருக்கோமோ அந்த கண்டென்ட் எல்லாமே நமக்கு டிஸ்பிளே ஆகும். இதுதான் எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை எப்படி நம்ம இன்க்ளூட் பண்ணுறது அப்படிங்கிறது. எப்படி நம்ம சிஎஸ்எஸ்ல வந்து எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் ஃபைலை நம்ம நோட் பண்ணுவோமோ அதே மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை எக்ஸ்டர்னலாக எழுதிட்டு அதை நீங்கள் உங்கள் ப்ராஜெக்ட்குள்ளே இந்த மாதிரி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஜாவாஸ்கிரிப்டோட ப்ராஜெக்ட்ஸை எத்தனை வேஸில் ரன் பண்ண முடியும்னு பார்த்தோம். இப்போ அதோட கண்டினியூட்டிவாகவே இப்போ போய் பாருங்கள்.
இப்போ ஜாவா ஸ்கிரிப்டை இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதோட ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய எல்லாமே இங்கே சப்போர்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா லைக் ஆப்ஜெக்ட் கிளாஸ் ஜாவாவில் படிச்சிருப்பீங்க. ஆப்ஜெக்ட் கிளாஸ் இன்ஹெரிட்டன்ஸ் அப்ஸ்ட்ராக்ஷன் சூப்பர் கீவேர்ட் திஸ் கீவேர்ட் அந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே இங்கேயும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகுது. அதே மாதிரி கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறாங்க. கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னா என்னன்னா இப்போ ஏ அப்படின்னு நீங்கள் ஒரு அப்பர் ஏ கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த என்டையர் ப்ராஜெக்ட்லையுமே அப்பர் ஏவாக தான் இருக்கணும். அதை நீங்கள் லோயர் ஏவாக மாற்றினீங்கன்னா அது எரர் தான் வரும். ஏன்னா கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதில் வந்து டைனமிக் டைப்பிங் பண்ணிக்க முடியும். டேட்டா டைப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சப்போர்ட்டடாக இருக்குது. இதில் என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணலாம் அப்கமிங் வீடியோஸில். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி இப்போ நான் இந்த ஸ்லைட்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு ப்ராஜெக்டை எப்படிலாம் நீங்கள் டைப் பண்ணலாம் அப்படின்னா உங்களோட ஒரு ப்ரௌசர் எந்த ப்ரௌசர்னாலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி அங்கே கன்சோல் டேப்ல நீங்கள் டைப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே பாருங்க இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் அப்படிங்கிற ஏரியாவை கொடுத்தீங்கன்னா அதில் வந்து கன்சோல் அப்படிங்கிற ஏரியா இருக்கும். அதில் போயிட்டு இப்போ உங்களுக்கு வேணுங்கிற கண்டென்ட்டை நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணி பார்த்துக்கலாம். அதுதான் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஸ்லைடில். அதே இது பாருங்கள் இப்போ Node.js அப்படின்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு இந்த Node.js சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணணும். Node.js சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி நம்ம எப்போது இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி நெக்ஸ்ட்டுன்னே கொடுத்துக்கோங்க. அதில் லாஸ்ட் ஒரு காலம்ல வந்து நோடு பேக்கேஜ் மேனேஜர் அப்படிங்கிற ஏரியாவை செலக்ட் பண்ணணும். அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டைப் பண்ணும்போது உங்களுக்கு ப்ரௌசரோட நீட் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம் உங்கள் சிஸ்டம்லேயே நீங்கள் டைப் பண்ணி பார்த்துக்கலாம். ஒவ்வொரு டைமும் ப்ரௌசரில் போய் தான் நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இதுக்கு நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட்லேயே நீங்கள் டைப் பண்ணி பார்த்துக்கலாம். ஜேஎஸ்ன்னு ஃபைல் நேம் சேவ் பண்ணி டெர்மினலில் அவுட்புட் பார்த்துக்கலாம். அதே மாதிரி தான் ரன்.js அப்படிங்கிறதும் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி ஸ்கிரிப்டுங்கிற டேகை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ நம்ம எதுக்குள்ளே வரப்போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேரியபிள்ஸ் அப்படின்னா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வேரியபிள்ஸ் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வேல்யூவை நமக்கு ஸ்டோர் பண்ணுறதோட நேம் தான் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா ஒரு சாக்லேட் பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சாக்லேட் பாக்ஸ்க்குள்ளே நான் என்னோட டேரி மில்க் சாக்லேட்ஸ் மட்டும்தான் போட்டிருப்பேன். 5 ஸ்டார் பாக்ஸ்ன்னு இருக்குன்னா 5 ஸ்டார் சாக்லேட்ஸ் மட்டும்தான் லோட் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி எனக்கு வந்து மன்ச் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா மன்ச் பாக்ஸ் தான் அதில் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு வேரியபிளை நமக்கு ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வேரியபிள் அப்படிங்கிற டாப்பிக்கே வாங்க போகிறோம். இந்த வேரியபிள் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது. என்னெல்லாம்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர் லெட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு 3 வேரியபிள் டிக்ளரேஷன் இருக்குது. அதை எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா வேர் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன அப்படின்னா ஜாவா ஸ்கிரிப்ட் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த ஆர்டர் ஆஃப் வெர்ஷனே வேர் அப்படிங்கிறதான் யூஸ் பண்ணாங்க. இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் டைப் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதே இதில் லெட் அப்படிங்கிறது வந்து ஜாவா ஸ்கிரிப்டில் ES6 அப்படின்னு ஒரு வெர்ஷன் வந்துச்சு. ES6 அப்படிங்கிற ஒரு வெர்ஷன் கண்டுபிடிச்சாங்க. அப்போ தான் இந்த லெட் அப்படிங்கிற வேரியபிள் கண்டுபிடிச்சாங்க. அதே மாதிரி தான் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதும் இதோட மீனிங்கை நம்ம எப்படி டைப் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நான் நேராக என்ன பண்ணுறேன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் தான் நம்ம வேரியபிளை டைப் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போது வேரியபிள் டைப் பண்ணி பார்க்குறதுக்கு நான் demo.js ஃபைல்லே நான் டைப் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் இந்த ஃபைல் எனக்கு வேண்டாம் அப்படின்னா இப்போ இந்த லைன் எனக்கு ரன் ஆக வேணாம்னா இதை கமாண்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா // கொடுத்தோன்னா நமக்கு கமாண்டுன்னு அர்த்தம். என்னன்னா இந்த ப்ரோக்ராம் அவுட்புட்டில் ரன் ஆகாது, ஆனால் ப்ரோக்ராம்குள்ளே இருக்கும். நமக்கு எப்போ வேணுமோ அதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அன்கமாண்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு வேரியபிள் அப்படிங்கிறதோட மீனிங் என்ன சொன்னோம், நமக்கு ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக வாங்குறது தான் வேரியபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. வேரியபிள் டிக்ளரேஷனை பொறுத்தளவு நீங்கள் 3 டைப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். வேர் லெட் கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபங்க்ஷனாலிட்டியோட மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வேர் அப்படிங்கிறதோட மீனிங் என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள் வேர் ஈக்குவல் டு நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த இடத்துல என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த இடத்துல போயிட்டு என்னோட ஃபுல் நேம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது எதுக்காக நான் இந்த இடத்துல இப்படி ஃபுல் நேம் அப்படிங்கிற இடத்துல என்ன கேப்ஸில் வச்சுருக்கேன் அப்படின்னா இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா கேசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கேசஸ் அப்படின்னு போகும்போது இப்போ நெட்டில் நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். நான் என்ன பண்ணுறேன்னா கேமல் கேஸ் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒன்று இருக்குது. ஓகேவா, கேமல் கேஸ், பாஸ்கல் கேஸ், ஸ்னேக் கேஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது.
அதுதான் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, ஒரு வேரியபிளை நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த 3 டைப்பில் டிக்ளேர் பண்ணிக்கலாம். கேமல் கேஸ், ஸ்னேக் கேஸ், பாஸ்கல் கேஸ் அப்படின்னு சொல்லி. அது என்ன கேமல் கேஸ், ஸ்னேக் கேஸ், பாஸ்கல் கேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஃபுல்லுங்கிறது ஒரு வார்த்தை, நேமுங்கிறது ஒரு வார்த்தை. இந்த 2 வார்த்தையும் நம்ம ஜாயின் பண்ணும்போது ஃபுல் நேம் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த என் அப்படிங்கிற இடத்துல செகண்ட் லெட்டரோட ஃபர்ஸ்ட் லைனை வந்து நம்ம கேப்ஸில் வைக்கிறோம் அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா கேமல் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இடத்துல இப்படி நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து அண்டர்ஸ்கோர் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், இல்லைனா இந்த மாதிரி நம்ம இதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இதை தான் ஸ்னேக் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பாஸ்கல் கேஸ்னா ஃபர்ஸ்ட் லெட்டரையும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய செகண்ட் லெட்டரையும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம கேப்ஸில் வைக்கிறது தான் பாஸ்கல் கேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்கு ப்ரோ நம்ம வந்து இந்த இடத்துல கேமல் கேஸ், பாஸ்கல் கேஸ், ஸ்னேக் கேஸ் அப்படின்னு நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஏபிசி அப்படின்னு நீங்கள் ஒரு வேரியபிள் கொடுக்குறீங்கன்னா அதுக்கு மீனிங் எங்கேயாவது இருக்கா? ஏபிசி XYZ அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஒரு மீனிங்ஃபுல்லாக இருக்காது. அதனால தான் நம்ம எப்போவுமே ஒரு மீனிங்ஃபுல்லான வார்த்தையை டைப் பண்ணணும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம இந்த கேமல் கேஸ், பாஸ்கல் கேஸ், ஸ்னேக் கேஸ் இந்த 3 கேஸில் நமக்கு எதில் வேணுமோ நம்ம டைப் பண்ணிக்கிறோம். ஆனால் ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்தளவு நீங்கள் எல்லாமே கேமல் கேஸில் டைப் பண்ணுறது இஸ் பெட்டர் வே. ஓகேவா? பெஸ்ட் வே அப்படின்னு கூட சொல்லலாம். பெட்டர் வேங்கிறத விட பெஸ்ட் வேன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ரீதர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல console.log ஆஃப் அப்படிங்கிற இடத்துல IAM அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ப்ளஸ் மீன்ஸ் கன்காடினேஷன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வார்த்தை அப்படி டிஸ்பிளே ஆகும். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஃபுல் நேம்ங்கிற இடத்துல என்ன ஆன்சர் இருக்கு? ஸ்ரீதருங்கிற வார்த்தை டிஸ்பிளே ஆகும். இப்போவே பாருங்க, நோடு demo.js அப்படிங்கும்போது IAM ஸ்ரீதர் அப்படிங்கிற அவுட்புட் கிடைக்குது. இதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இதே மாதிரி இப்போ வேர் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரீஅசைனும் பண்ண முடியும், ரீடிக்ளரும் பண்ண முடியும். அது என்ன ரீஅசைன், ரீடிக்ளர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஃபுல் நேம் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ரீதர் ராஜ் பி அப்படின்னு சொல்லி நான் இப்படி கொடுத்துட்றேன். இப்போ நான் இந்த ப்ராஜெக்டை போய் ரன் பண்ணி பார்க்குறேன். எனக்கு பாருங்கள் IAM ஸ்ரீதர் ராஜ் பி அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்படின்னா இதை தான் ரீஅசைன் த வேரியபிள் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணுறேன்னா எனக்கு இப்போ நான் இதை சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நான் அவங்க கையில் வந்து ஒரு 10 சாக்லேட் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இப்போ எத்தனை சாக்லேட் பிரிண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 10 சாக்லேட் இருக்குன்னு பிரிண்ட் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ நான் 20 சாக்லேட் வச்சுட்டு நான் இப்போ எத்தனை சாக்லேட் இருக்குன்னு கேட்டேன்னா நீங்கள் 20 சாக்லேட் இருக்குன்னு சொல்லுவீங்களா, 10 சாக்லேட் இருக்குன்னு சொல்லுவீங்களா? அதே மாதிரி தான் முதல்ல லைன் பை லைன் கோட் எக்ஸிக்யூட் ஆகும்போது கடைசியாக எந்த லைன் இருக்கோ அதோட அவுட்புட்டு தான் எடுத்துக்கும். அப்பனா உங்களுக்கு இந்த வேர் அப்படிங்கிற கீவேர்டோட பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஅசைனும் பண்ண முடியும், ரீடிக்ளரும் பண்ண முடியும். அது என்னடா ரீடிக்ளர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த இடத்துல வேர் ஃபுல் நேம் அப்படிங்கிற இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்ரீதர் ராஜ் கிடோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நான் ஃபுல் நேமாக இப்படி டைப் பண்ணுறேன். இப்போ நான் டைப் பண்ணிவிட்டு இதை போய் ரன் பண்ணுனா இந்த வேருங்கிற கீவேர்டே நான் அகெயின் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். இதை மாதிரி நான் கொடுத்தா கூட எனக்கு வந்து ஆன்சர் வரும். இது வந்து ரீஅசைனும் பண்ணுறேன், ரீடிக்ளரும் பண்ணுறேன். ஆனால் நான் இதே ப்ரோக்ராமை லெட்டில் போடுறேன். என்ன அட்வான்டேஜ் கிடைக்குதுன்னு பாருங்கள். இப்போ நான் இந்த இடத்துல லெட் ஏஜ் ஈக்குவல் டு 26 அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ போய் பாருங்கள், நான் console.logல என்னோட ஏஜை நான் டிஃபைன் பண்ணுறேன். இப்போ இந்த ப்ரோக்ராமை போய் நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஏஜஸ் 26 அப்படிங்கிற ஆன்சர் கிடச்சிருக்கு. இப்போ இதே இடத்துல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏஜ் அப்படிங்கிற இடத்துல இப்போ 27 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல 27ன்னு கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ணேன்னா வேல்யூவை என்னால் ரீஅசைன் பண்ண முடியுது. ஆனால் இந்த இடத்துல இப்போ போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா லெட் ஏஜ் இஸ் ஈக்குவல் டு 30 அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ நான் ரன் பண்ணேன்னா இட்ஸ் வில் பி ஏ எரர். எனக்கு வந்து ஒரு எரர் மெசேஜை ஷோ பண்ணுது. ஏன்னா லெட்டுங்கிற கீவேர்டை ஆல்ரெடி ஏஜுக்கு நீங்கள் அசைன் பண்ணிட்டீங்க, மறுபடியும் நீங்கள் எதுக்காக அசைன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்மக்கிட்ட அது சின்டாக்ஸ் எரரை அப்ளை பண்ணுது. அப்படின்னா லெட் அப்படிங்கிற வேரியபிளை நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரீடிக்ளேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு ஏதாவது ஒரு சுச்சுவேஷன்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா லெட்டுங்கிறது என்ன பண்ணும், ரீஅசைன் த வேரியபிள் பண்ணிக்கும், ஆனால் ரீடிக்ளேர் த வேரியபிள் பண்ண முடியாது. அதுதான் லெட் அப்படிங்கிற வேரியபிள் இந்த கீவேர்டுக்கான மீனிங்.
அதே மாதிரி கான்ஸ்டன்ட் அப்படின்னா நம்மளால இந்த வேல்யூவை ரீஅசைனும் பண்ண முடியாது, ரீடிக்ளரும் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, கான்ஸ்டன்ட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட மொபைல் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்றேன். இப்போ நான் வந்து ஜஸ்ட் ஒரு நம்பர் வந்து டைப் பண்றேன். இப்போ இதுதான் என்னோட மொபைல் நம்பர் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது பாருங்க, என்னோட அவுட்புட் வந்து கீழே ஷோ ஆயிடும். ஆனா இந்த இடத்தோட வேல்யூவை என்னால ரீஅசைனும் பண்ண முடியாது, ரீடிக்ளரும் பண்ண முடியாது. இப்போ பாருங்க, இந்த இடத்துல நான் என்ன பண்றேன்னா, இதை எப்படி நான் அகெயின் மாத்திட்டு கொடுக்குறேன். எனக்கு இட்ஸ் வில் பி எரர். இங்க பாத்தீங்களா, நமக்கு வந்து டைப் எரர். ஏன்னா கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற வேல்யூவை நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது, அது வந்து ஃபிக்ஸ்டு வேல்யூவா இருக்கும் அப்படிங்கிறதா இதோட மீனிங். இதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக கேட்கக்கூடிய ஒரு கொஷினாக இருக்கும். இன்டர்வியூவில் போகும்போதுமே உங்கள்கிட்ட வந்து இந்த கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வேர், லெட், கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது. அதை தான் நம்ம இந்த ஸ்லைட்லேயுமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைட்லேயுமே நம்ம வேரியபிள் அப்படிங்கிற இடத்துல இது வந்து ஃபர்ஸ்ட் வேர் அப்படிங்கிறதோட மீனிங்கே எப்போ கண்டுபிடிச்சாங்க, ஆர்டர் ஆஃப் வெர்ஷன் ஆஃப் ஜாவா ஸ்கிரிப்ட் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அப்போவுமே நமக்கு வந்து இந்த வேருங்கிற கீவேர்டு இருக்கு. ஆனால் லெட்டுங்கிற கீவேர்டு வந்து எப்போ வந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ES6 அப்படிங்கிற ஒரு வேர்ஷன் வரும்போது தான் நமக்கு லெட்டுங்கிறது கண்டுபிடிச்சாங்க. கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது நமக்கு என்ன அப்படின்னா, அந்த வேல்யூவை நம்மளால சேஞ்ச் பண்ணவே முடியாது, அது கான்ஸ்டன்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஓகே கைஸ், இதே மாதிரி அப்கமிங் வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கிரிடோ சிஸ்டம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் கைஸ். ஓகே, தேங்க்யூ, பை பாய்.